பசங்களா வெல்கம் டு கொஸ்டின் ஆஃப் த டே சீரிஸ். இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸில் டிஸ்கஸ் பண்ண போகிற கொஸ்டின் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஹைட்ரோகார்பன் சாப்டரில் ஒரு இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன் தான் ஓசோனோலிசிஸ். ஓசோனோலிசிஸ் ரியாக்ஷன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வெரி சிம்பிள் ரியாக்ஷன். அதில் வந்து ஆல்கீன்ஸு கார்பனைல் காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகும். ஆல்கீன்ஸு கார்பனைல் காம்பவுண்டு. கார்பனைல் காம்பவுண்ட்னா என்ன? ஆல்டிஹைட்ஸு கீட்டோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுதான் கார்பனைல் காம்பவுண்ட்ஸு. ஸோ எப்படி ஆல்கீன்ஸை கார்பனைல் காம்பவுண்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, எந்த ஆல்கீன்லேருந்து எந்தெந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸு கிடைக்கும், அதை பேஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பசங்களா. அதுக்கு முன்னாடி நல்லா கேட்டுக்கோங்க, சைலத்தோட ப்ரெஸ்டீஜியஸ் கோர்சஸான தளபதி பேட்ச், வெற்றி பேட்ச், அதே மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்லலாம் இப்போது நல்லா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் உங்களுக்கு இந்த கோர்ஸஸை பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் ரெஸ்பெக்டிவ் கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த ரைட் டைம், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் நாம் அந்த கொஸ்டின்ஸுக்கு போகலாம். கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? தி கொஸ்டின் சேஸ் ரைட் த ஐயூபிஎஸ்சி நேம்ஸ். ஓகே, அப்போது ஜஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் எழுதுனா பத்தாது, அந்த ப்ராடக்டோட ஐயூபிஎஸ்சி நேமும் எழுதும் தெரியணும். ஸோ நாமன்க்ளேச்சரும் ஓசோனோலிசிஸும் ரெண்டும் கிளப் பண்ணி கேட்டிருக்காங்க. ரைட் ஐயூபிஎஸ்சி நேம்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் obtained by the ஓசோனோலிசிஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தந்திருக்காங்க எந்த அல்கீனு? பெண்டு 2ஈன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பெண்டு 2ஈன் பாருங்கள், பெண்டு 2ஈன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பெண்டு 2ஈன். ஸோ நம்ம பெண்டு 2ஈனை எழுதி பார்க்கலாம். பெண்டு தானே, அப்போ 5 கார்பன், 1 2 3 4 5, 5 கார்பன். 2ஈன் அப்போ 2க்கும் 3க்கும் இடையில டபுள் பாண்டு, 2க்கும் 3க்கும் இடையில டபுள் பாண்டு, இங்கே டபுள் பாண்டு. ஓகே, இனிமேல் ஹைட்ரஜனை ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஹியர் 3 ஹைட்ரஜன், இங்கே 1 ஹைட்ரஜன் போதும், இங்கே 1 ஹைட்ரஜன் போதும், இங்கே 2 ஹைட்ரஜன் வேணும், இங்கே 3 ஹைட்ரஜன் வேணும். ஸோ திஸ் இஸ் பெண்டு 2ஈன். இதை நாம் ஓசோனோலிசிஸ் பண்ணுறோம். ஓசோனோலிசிஸ் பண்ணால் நமக்கு ஒரு இன்டர்மீடியட் ஓசோனைடு கிடைக்கும். அந்த ஓசோனைடை நாம் சிங்கு கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கரஸ்பாண்டிங் கார்பனைல் காம்பவுண்டு கிடைக்கும். தட் மீன்ஸ் ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் கிடைக்கும். ஓகே, பட் இந்த ரியாக்ஷனில் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லுவா? எஸ், த ஷார்ட்கட் என்ன? வெரி வெரி சிம்பிள். டபுள் பாண்ட் எங்கே இருக்குது அந்த இடத்த பிரேக் பண்ணுங்கள். பிரேக் பண்ணிட்டீங்களா? அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆக்சிஜனை கொடுங்க, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு ஆக்சிஜனை கொடுங்க. அவ்வளோதான். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? CH3 CHO. எஸ் பசங்களா, இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து வேறு யாரும் இல்லை, அது CH3 CHO. CH3 CHOன்னு சொன்னால் அந்த காம்பவுண்டோட ஐயூபிஎஸ்சி நேம் என்ன? எத்தனால். எத்தனால். காமன் நேம் என்ன? அசெட்டால்டிஹைட். மறந்துடாதீங்க. அடுத்த ப்ராடக்ட் என்ன? அடுத்த ப்ராடக்ட் CH3 CH2 CHO. இதோட ஐயூபிஎஸ்சி நேம் என்ன? ப்ரொப்பனால். ப்ரொப்பனால். அவ்வளோதான். ஸோ எத்தனால் அண்ட் ப்ரொப்பனால். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியர் ஆகிடுச்சா? செகண்ட் காம்பவுண்ட் என்ன? செகண்ட் காம்பவுண்ட் வந்து 3,4 டைமீதைல் ஹெப்ட்3ஈன். நம்ம எழுதி பார்க்கலாமா? எழுதி பார்க்கலாமா? செகண்ட் காம்பவுண்டு 3,4 டைமீதைல் ஹெப்ட்3ஈன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது ஹெப்ட் தானே வேர்ட் ரூட்டு. 7 கார்பன் வேணும். 1 2 3 4 5 6 7, 7 கார்பன். 3ஈன்னு சொன்னால் தேர்டு கார்பனுக்கும் ஃபோர்த்து கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டு. தேர்டு கார்பன் இது, ஃபோர்த்து கார்பன் இது, அதுக்கு இடையில டபுள் பாண்டு. ஸோ இங்கே டபுள் பாண்டு. இனிமேல் 3லையும் 4லையும் மீத்தேல் குரூப். தேர்டு கார்பனில் மீத்தேல், ஸோ இங்கே ஒரு மீத்தேல் குரூப். ஃபோர்த்து கார்பன்லையும் மீத்தேல், இங்கேயும் ஒரு மீத்தேல் குரூப். இனிமேல் ஹைட்ரஜனை ஃபில் பண்ணுங்கள். அப்போ இங்கே CH3, இங்கே CH2, இங்கே ஹைட்ரஜன் வேண்டாம், இங்கே ஹைட்ரஜன் வேண்டாம், இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 3 ஹைட்ரஜன். ஸோ ப்ராடக்ட் எழுதணும். ஓசோனோலிசிஸோட ப்ராடக்ட் என்ன பண்ணுங்க? டபுள் பாண்ட் இடத்தை பிரேக் பண்ணுங்க. டபுள் பாண்ட் இடத்தை பிரேக் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆக்சிஜன் கொடுங்க, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆக்சிஜன் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன? CH3 CO CH2 CH3. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் CH3 C டபுள் பாண்ட் O CH2 CH3. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இன்னொரு ப்ராடக்ட் இருக்கே, அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? CH3 C டபுள் பாண்ட் O CH2 CH2 CH3. பேர் சொல்லுங்கள். யூபிஎஸ்சி நேம் கீட்டோன் தானே? கீட்டோன் தான். அப்போ நம்பரிங் இங்கேருந்து பண்ணால் கீட்டோ குரூப்புக்கு லிஸ்ட் நம்பர் வரும். ஸோ திஸ் இஸ் 4 கார்பன், பியூட்டன் 2 ஆன். பியூட்டன் 2 ஆன்னு சொல்லலாம். பியூட்டன் 2 ஆன். இங்கே பாருங்கள், நம்பரிங் இங்கேருந்து பண்ணுவோம். 1 2 3 4 5, 5 கார்பன் இருக்குது. ஸோ இட் இஸ் பெண்டன் 2 ஆன். பெண்டன் 2 ஆன். கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாமா? now the third compound என்ன? கொஸ்டின் பாருங்க. 2-ethyl butyl 1ene. 2-ethyl butyl 1ene பார்க்கலாமா? 2-ethyl
2-ethyl but 1-ene. அப்போ பியூட் தானே, 4 கார்பன், 1 2 3 4, 1-ene. அப்போ இங்கே டபுள் போண்ட் போட்டேன், 1க்கு 2க்கு இடையில டபுள் போண்ட் போட்டேன். 2-ethyl, அப்போ இங்கே ஒரு ஈதைல் குரூப் CH2 CH3. அவ்வளோதான். இனிமேல் ஹைட்ரஜனை ஃபில் பண்ணுங்க. இங்கே CH2 வரும், இங்கே ஹைட்ரஜன் வேண்டாம், இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 3 ஹைட்ரஜன். டபுள் போண்ட் இருக்கிற இடம் பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணால் இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் CH2O. CH2Oனா என்ன? CH2Oனா அது வேறு யாரும் இல்லை, அது HCHO தான். HCHO என்ன? HCHOனா ஃபார்மால்டிஹைடு. அது காமன் நேம் தானே? ஆமாம். IUPAC நேம் சொல்லுங்கள், மெத்தனால். IUPAC நேம் மெத்தனால். ப்ளஸ் அடுத்த காம்பவுண்டு CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH2 CH3. மொத்தம் எத்தனை கார்பன் பாருங்கள்? 1 2 3 4 5, 5 கார்பன். அப்போ பென்டன். ஆனால் தேர்டு கார்பனில் தானே கீட்டோ குரூப்பு. பென்டன் 3 on. மெத்தனால் அண்ட் பென்டன் 3 on இஸ் த ப்ராடக்ட். கிளியரா? இனிமேல் நமக்கு பார்க்க வேண்டிய காம்பவுண்ட் எது? 1-phenyl but1-ene. 1-phenyl but1-ene பார்க்கணும். பாருங்கள், 1-phenyl but1-ene. 1-phenyl but1-ene. ஸோ பியூட்டு தானே, 4 கார்பன், 1 2 3 4, 4 கார்பன். but1-ene. அப்போ இங்கே டபுள் போண்டு போட்டேன், 1க்கு 2க்கு டபுள் போண்ட் போட்டேன். ஃபர்ஸ்ட் கார்பனில் ஃபினைல் குரூப் இருக்குது. ஃபர்ஸ்ட் கார்பனில் ஃபினைல் குரூப்னா இங்கே ஒரு C6H5 இருக்குதுன்னு அர்த்தம். C6H5 இருக்குதுன்னு அர்த்தம். இனிமேல் ஹைட்ரஜன் ஃபில் பண்ணுங்கள். அப்போ இங்கே ஒரு H வேணும், இங்கே ஒரு H வேணும், இங்கே 2 H வேணும், இங்கே 3 H வேணும். ஓகே. ஓசோனாலிசிஸ் பண்ணால் முதல்ல ஓசோனைட் ஆகும், அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? கரஸ்பாண்டிங் கார்பனைல் காம்பவுண்ட் ஆகும். ஷார்ட்கட் என்ன? டபுள் போண்டு இருக்கிற இடம் பிரேக் பண்ணுங்கள். பிரேக் பண்ணிட்டீங்களா? இந்த சைடு ஒரு ஓ போடுங்க, இந்த சைடு ஒரு ஓ போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன? ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் CHO, பென்சீன் ரிங்கு CHO. ப்ளஸ் செகண்ட் ப்ராடக்ட் என்ன? CH3 CH2 CHO. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்டோட பேர் என்ன? இது வேறு யாரும் இல்லை, இது பென்சீனா, பென்சால்டிஹைடு. என்ன பேர்? பென்சால்டிஹைடு. சில பேர் பென்சீன் கார்பால்டிஹைடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் IUPAC அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பென்சால்டிஹைடுனே கூப்பிட்டுலாம், தப்பு இல்லை. பென்சால்டிஹைடு. வாட் அபவுட் திஸ்? இதுவும் ஆல்டிஹைடு தான். இதில் ஆல்டிஹைடில் நம்பரிங் வந்து இங்கே இருந்து 1 2 3. எஸ், திஸ் இஸ் ப்ரொப்பனால். ஓகே பசங்களா, புரிஞ்சுதா? CHO குரூப்பில் இருக்கிற கார்பனை கவுண்ட் பண்ணுறேன், அதனால அது வந்து நமக்கு ஆல்னு சொன்னால் போதும். இங்கே அது கவுண்ட் பண்ணாமல் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால பென்சீன் கார்பால்டிஹைடுன்னு சொல்லணும். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பென்சால்டிஹைடுன்னு சொல்கிறோம். ஸோ கிளியராக ஓசோனாலிசிஸ் பேஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போது அந்த காம்பவுண்டில் எப்படியெல்லாம் ஆல்கீன்ஸ் கரஸ்பாண்டிங் கார்பனைல் காம்பவுண்ட்னா சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் ஆல்டிஹைடு, சம்டைம்ஸ் கீட்டோனா எப்படி மாறுறாங்க, அதே மாதிரி அவங்களோட IUPAC நேம். அது ரெண்டையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் நமக்கு முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான கொஸ்டின்ஸை எடுத்துகிட்டு உங்களுக்கு முன்னாடி இந்த சேனலில் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம கிளாஸோட எல்லாம் நோட்ஸ் கிடைக்கிறதுக்காக நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அங்கே எல்லா நோட்ஸும் உங்களுக்கு ரைட்டாக அவைலபிளாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ பசங்களா, தேங்க்யூ ஸோ மச்.